பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 100 நாள் ஜெபத்தின் 5வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை அடுத்த ஒரு வெற்றிக்கு நேராக உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று நான் முழுவதுமாக நம்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கேத்ரின் குல்மான் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரியை குறித்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாத்திரம். பென்னி ஹின் என்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவருடைய புத்தகத்தில் அவர்களுடைய அனுபவ சாட்சி ஒன்றை அவர் எழுதியிருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த கேத்ரின் குல்மான் என்கிற தேவனுடைய பிள்ளை ஒரு ஆவிக்குரிய ஒரு எழுப்புதல் கூட்டத்தை முடித்து திரும்பும்போது திரளான கூட்டம் முன்பாக இருக்கிறதுனால் அவர்களால் முன்வழியே போக முடியாமல் அவர்கள் பின்வழியே அவர்கள் போகிறார்கள். பின்வழியிலே பார்ப்பீர்களேயானால் அங்கே ஒரு கிச்சன் சமையல் அறை ஒன்று இருக்கிறது. அந்த சமையல் அறையிலே ஏராளமான பேர் அவர்களுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அத்தனை பேரும் வேலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே நடந்த கூட்டத்தை பற்றி எதுவும் தெரியாது, நடந்த அற்புதத்தை பற்றி எதுவும் தெரியாது. அவர்கள் பாட்டுக்கு எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கேத்ரின் குல்மான் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவதற்காக அந்த சமையல் அறைக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். அவர்கள் போக போக வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த பிரசன்ஸ் அவங்க உணர்ந்து அதை தாங்க முடியாமல் நிறைய பேர் அப்படியே கீழே விழுகிறார்கள். இவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியம். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போன அந்த தேவனுடைய பிள்ளையினிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்கள நிறைய பேரை தொட்டு அவங்க நிறைய அழுது அன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையை அவர்கள் பார்த்தார்கள். இதை தன்னுடைய புத்தகத்திலே பென்னி ஹின் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் நம்புகிறேன், நாமும் ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமாய் நடந்தால், ஆண்டவருடைய பிரசன்னத்தை ரொம்ப சுமந்தால், புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் செய்த அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். நான் நம்புகிறேன், நம்முடைய பிள்ளைகளில் ஒருவரை கர்த்தர் இப்படி நிச்சயம் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 5வது நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்த போது ஆண்டவர் எனக்கு 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை என்னிடத்தில் பேசினார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். எலியா என்கிற தேவனுடைய மனுஷன் இப்பொழுது தன்னுடைய தேசத்திலே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது எங்க போறது, யார் சாப்பாடு கொடுப்பா, அவருடைய தேவை எப்படி சந்திக்கப்படும், ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ இந்த ஆற்றின் கரைக்கு போ, அங்கே இருக்கிற தண்ணீரை நீ குடிச்சுக்கோ, ஆனா உன்னை போஷிக்கிறதற்கு நான் காகங்களை கட்டளை இடுவேன். இன்று இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலையும் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உங்கள் பிள்ளைகளுக்கான தேவை, உங்கள் கடன் பிரச்சனைகளுக்கான தேவை, உங்கள் வீட்டிற்கான தேவை, உங்களுடைய எதிர்காலத்திற்கான தேவை சந்திக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே எல்லாரும் சாதாரணமாய் நினைக்கிற, அதான் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணத்தை கொடுக்கிற கர்த்தர். எந்த இடத்திலையும் காகம் தனக்கான இறைச்சியை அது சண்டை போட்டு எடுத்துக்கொள்ளுமே தவிர வேறு ஒருவருக்கும் அது கொடுக்காது. ஆனால் அந்த காகத்தை கொண்டே கர்த்தர் தீர்க்கதரிசியை போஷிப்பாரானால், இன்று இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அந்த தேவையை சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரியும், நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேர் இன்று ஒருவேளை ரொம்ப குறைவானவர்களாக இருக்கலாம். ஐயோ, என் தேவை எவ்வளவு பெரியது, எனக்கு யார் உதவி செய்வார், எந்த இடத்திலே தேவை சந்திக்கப்படும், நீங்கள் அலைந்து அலைந்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் தேவைகளை நிச்சயம் சீக்கிரமாய் ஆண்டவர் சந்திப்பார். அதுவும் நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து அந்த தேவை சந்திக்கப்படும். அதுவும் சாதாரணமாய் எடுக்கப்பட்ட, சாதாரணமாய் நினைக்கிற இவ்வளவு வருமானம் தான் வருகிறது என்று சொல்லுகிற அந்த தொழிலை கொண்டு, அந்த வேலையை கொண்டு உங்களுக்கு தேவையை சந்திக்கிறதற்கு
கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எப்படி எலியாவுக்கு யாருமே நினைத்திராத, யாருமே யோசிச்சிராத அந்த காகத்தை, சாதாரண காகத்தை கொண்டு எலியாவை ஆண்டவரால் போஷிக்க முடியுமானால், நான் நம்புகிறேன் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும்னு நினைச்சிட்டார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சின்னவனை கொண்டாகிலும் பெரியவர்களை கொண்டாகிலும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். ஆமேன். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது விசேஷமாக ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே 3 விதமான காரியத்திலே நமக்கு தேவைகள் ஒருவேளை சந்திக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அது சந்திக்கப்படும். முதலாவதாக காத்திருந்து ஒருவேளை உங்களுடைய தேவை சந்திக்கப்படாமலே இருக்கலாம். நான் நெடு நாட்களாய் ஒரு காரியத்திற்காய் காத்திருக்கிறேன், இப்பொழுது வரும், நாளைக்கு வரும். ஆனால் காத்திருந்தும் இதுவரையிலும் கிடைக்காமல் இருக்கலாம். அவர்களுக்காக தான் ஆண்டவர் முதலாவது வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் காத்திருக்கிற அந்த தேவை சந்திக்கப்படும். வேதத்திலே சாரிபாத் ஊரிலே ஒரு விதவை இருக்கிறாள். இந்த விதவை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடைசி, நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்திற்கு முன்பு வரைக்கும் ஏதாவது வரும், இல்லை பஞ்சகாலம் சரியாகும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க சொல்லும்போது அவ்வளோதான், இந்த கடைசி சுடுகிற அடை அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. காத்திருந்து சோர்ந்து போனேன், இதுக்கு மேலே என்னுடைய தேவை சந்திக்கப்படாது, இதுக்கு மேலே எனக்கு யார் கொண்டு வந்து கொடுக்க போறா, அவ்வளோதான், என்னுடைய பிள்ளையும் நானும் சாப்பிட்டு செத்து போக போகிறோம். கடைசி நெக் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கடைசி நேரம். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நெடுநாள் காத்திருந்தும் உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படாதது நினைத்து கவலையே பட வேண்டாம். கடைசி நிமிடம் என்று ஒன்று உங்களுக்கு வரும். அந்த லாஸ்ட் மினிட்ல, அந்த நெக் ஆஃப் மூமெண்ட்ல ஆண்டவர் உங்களுக்கு வழியை திறப்பார். நீங்கள் நிச்சயமாய் இந்த 100 நாட்கள் ஜெபத்திலே சாட்சி சொல்ல ஆண்டவர் உங்களை நடத்துவார். ஆமேன். இரண்டாவதாக நான் வேதத்தில் தியானிக்கும் போது ஆச்சரியமான ஒரு காரியம். வேதத்தில் இங்கே ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏராளமான கிட்டத்தட்ட 15,000த்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வனாந்தரத்தில் எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும்? ஒரு மிகப்பெரிய தேவை உண்டாகிறது. அப்போ அங்கே இருக்கிற சீடர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எல்லாம் போய் எல்லா கடையில் வாங்கிட்டு வந்தாலும் இவர்களுக்கு நாங்கள் எப்படி ஆகாரம் கொடுப்போம்? அப்படின்னா எங்களுடைய முயற்சியினால் இவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு நிறைய பேருடைய இந்த சூழ்நிலையில தான் கடந்து போகிறோம். தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஐயோ, இங்கே போய் கேட்குறேன், அங்கே போய் கேட்குறேன், இந்த விஷயத்தில் கிடைக்குமா, அந்த விஷயத்தில் கிடைக்குமா, நிறைய முயற்சி எடுத்து தேவை சந்திக்கப்படாத யாரோ ஒரு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த காரியம் முடிகிறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தேன், இந்த பணத்தை கட்டுறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தேன், இந்த கடனை மாற்றுறதுக்கு எத்தனையோ முயற்சி எடுத்தேன், ஆனால் ஒரு முயற்சி கூட நடக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் அங்கே ஒரு சின்ன பையனை வைத்திருந்தார். அந்த பையன் கையிலே இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்து 12 கூடை நிறைய மிச்சம் எடுக்கிறது உண்மையானால் இன்றைக்கு கர்த்தர் நேரடியாய் சொல்லுகிறார், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் ரொம்ப விசுவாசத்தோடு கேளுங்கள். உங்கள் தேவையை சந்திக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் உங்களை மிச்சம் எடுக்க உதவி செய்வார். நீங்கள் இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாலும், நீங்கள் எந்த தேவையோடு இருந்தாலும் அந்த தேவையை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிரயாசம் வீணா போகலாம், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் ஒரு நாளும் மாறவே மாறாது. ஆமேன். மூன்றாவதாக நான் வேதத்திலே தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு பட்டணத்திற்குள்ளே நுழையும் போது அங்கே வரி கேட்கிறார்கள், அவருக்கும் அவரோடு இருந்தவர்களுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அங்கே உனக்கு ஒரு மீன் வாயை திறந்து பாரு, அதில் வெள்ளிக்காசு இருக்கும், அதை எடுத்து கட்டு அப்படின்னு. அப்போ அந்த சீடனுக்கு ஒரே பிரம்மி, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர்? ஒரு மீனை நான் பார்க்கணுமா? அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள வெள்ளிப்பணம் இருக்குமா? அதை எடுத்து கட்டுவேனா? என்ன ஆண்டவரே நீங்க இப்படி சொல்றீங்க? இந்த தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, எனக்கு அவிசுவாசம், எனக்கு விசுவாசமே இல்லை. எப்படி மீனுடைய வயிற்றிலிருந்து வெள்ளிப்பணம் கிடைக்கும்? ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த பிள்ளை போகிறான்.
கர்த்தர் அந்த இடத்திலே மீனின் வயிற்றிலே வெள்ளிக்காசை கொடுக்க பண்ணி அந்த தேவைகளை சந்தித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, மூன்றாவதாக என் தேவை சந்திக்கப்படும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் இழந்திருக்கலாம். எனக்குள்ள அவிசுவாசம் தான் பாஸ் இருக்குது, இனி நம்பிக்கையே இல்லை, இனி இந்த கடனை முடிப்பேனோன்னு நம்பிக்கை இல்லை, இனி இந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியுமான்ற நம்பிக்கை இல்லை, இனி திரும்ப சம்பாதிப்பனான்ற நம்பிக்கை இல்லை, திரும்ப அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் எனக்கு நம்பிக்கையே இல்லை பாஸ்டர். ஆனால் இல்லை, ஆண்டவர் ஒரே நாளிலே பிச்சைக்காரியை போல போன ரூத்தை கோடீஸ்வரியாய் மாற்ற முடியுமானால் உங்களை ஏன் மாற்ற முடியாது? உங்கள் தேவையை ஏன் சந்திக்க முடியாது? உங்கள் தேவை உங்களுக்கு பெருசாக இருக்கலாம், உங்கள் தேவை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருக்கு இந்த தேவை ஒரு பெரிய விஷயமே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. தகப்பனே, வானத்தின் பலகணிகளை திறக்கிற தேவனே, எலியாவை காகங்களை கொண்டு போஷிக்கிற தேவனே, இப்பொழுது ஒரு மகிமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக ராஜா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் போடப்படட்டும். மிச்சம் எடுக்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. அந்த தேவைகள் சந்திக்கப்படட்டும், ஆச்சரியமாய் சந்திக்கப்படட்டும். உன்னதத்திலிருந்து ஒரு உதவி வரட்டும். நினையாத இடத்திலிருந்து ஒரு உதவியை கர்த்தர் அனுப்பி உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து, இனி நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவீராகப்பா. உங்க பல நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஏசப்பா, எப்போ ஒன்றும் இல்லாமல் போவாங்கன்னு பார்க்குறாங்கல்ல, எப்போ கைகட்டி நிற்பாங்கன்னு பார்க்குறாங்கல்ல, நீ என்னிடத்துல வந்து தான் ஆகணும், நீ என்னிடத்துல கெஞ்சி தான் ஆகணும், நீ என்னால் தான் நீ வாழ்கிற, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே ஏசப்பா, அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் என் பிள்ளைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து அந்த தேவையை நினையாத இடத்திலிருந்து சந்தித்து அவ்வளவு பேர் மத்தியிலையும் ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு திருமண நாளை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேனப்பா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய கம்ஃபர்ட் திருச்சபையினுடைய ஊழியத்திற்காய் தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பல மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். இன்றைக்கு நடக்கிற ஃபாஸ்டிங் பிரேயரை ஆண்டவர் ஆசீர்வதித்து 10 மணியிலிருந்து அந்த 1 மணி வரைக்கும் உங்கள் பிரசன்ன ஆலயத்தை மூடணும். லைவ்ல கேட்கிற ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துலேருந்து கேட்டாலும் அங்கே அந்த ஆசீர்வாதம் அவங்கள தொற்றணும். ஏசப்பா, உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் 10 o'clock லைவ்லையும் இருக்கும், அதனாலே கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.